த லார்ட். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. இந்த மாதத்தின் தொடக்கத்திலே தேவன் தந்த வாக்குத்தத்தமான வசனம் ஏல்பெத்தேல் பிரேயர் மினிஸ்ட்ரி உங்களுக்காக. ஹல்லேலூயா. எசையா 62 அதிகாரம் 3 வசனம். நீ கர்த்தருடைய கையில் அலங்கார கிரீடமும் உன் தேவனுடைய கரத்தில் ராஜமுடியுமாய் இருப்பாய். தேவ பிள்ளைகளே, 9 மாத காலமாய் கர்த்தர் நம்மை கண்மணி போல பாதுகாத்து 10வது மாதத்தில் கொடுக்கிற வாக்குத்தத்தம் அலங்கார கிரீடமாய் அவருடைய கையிலே ராஜமுடியாய் இருக்கத்தக்கதாய் நம்மை ஆண்டவர் கூப்பிட்டு கொண்டிருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, அந்த கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, அந்த ராஜமுடியை பெற்றுக்கொள்ள கர்த்தருக்கு பிரியமான பிள்ளைகளாய் நாம் வாழ வேண்டும். எப்ரேமுடைய வாழ்க்கையிலே ஹல்லேலூயா, அவர்கள் பெருமையினால் வீழ்ந்தார்கள். ஆம் தேவ ஜனங்களே, நம் வாழ்க்கையில் பெருமை இல்லாதபடி தேவன் தாமே இந்நாட்களிலே ராஜமுடியாய் நம்மை வைப்பாராக. அநேக கிரீடங்கள் உள்ளது தேவ பிள்ளைகளே, ஆனால் தேவனுடைய கிரீடம் அலங்கார கிரீடமாய் அவர் கொடுக்கும் மகிமையின் கிரீடத்தை பெற்றுக்கொள்ள நாம் பிரயாசப்படுவோம். எசையா 28 அதிகாரம் 5வது வசனத்திலே, அக்காலத்திலே சேனைகளின் கர்த்தர் தமது ஜனத்தின் மீதியானவர்களுக்கு மகிமையான கிரீடத்தை ஹல்லேலூயா அவர் தந்திருக்கிறார். வாலிப பிள்ளைகளே, ஹல்லேலூயா. அப்படிப்பட்ட தேவன் நமக்கு அலங்கார கிரீடமாக இருக்கிறாரா? ஹல்லேலூயா. ஜெபிக்கலாமா? நம்ம கேட்கலாமா? ஆண்டவரே, உம்முடைய கரத்தில் நாங்கள் அலங்கார கிரீடமாய் எங்களுக்கு இருக்கிற எல்லா விதமான பெருமையின் வாழ்க்கை, பாவமில்லாத வாழ்க்கை, கொடுமை இல்லாத வாழ்க்கை, நீதி செய்யாத வாழ்க்கை எங்களுக்கு இடத்துல இருக்குமானால் எசப்பா எங்களை மன்னிங்க ஆண்டவரே. பாவமில்லாத வாழ்க்கை எங்களுக்கு தாங்க ஆண்டவரேன்னு ஜெபிக்கலாமா? அவர்களுடைய தேசத்தில் ஏற்றப்பட்ட கொடிகளின் கிரீடத்தில் பதிந்திருப்பார்கள் என்று சொன்னது போல நாம் தேசத்துக்குள்ளாய் தேவனுக்குள்ளாய் நாம் பதிந்திருக்க கிரீடத்தை பெற்றுகிறவர்களாய் காணப்படுவோம். அநேக கிரீடங்கள் உள்ளது தேவ பிள்ளைகளே. நாம் பரிசுத்த வாழ்க்கைக்கு வேண்டிய தேவ கிரீடம் நமக்கு வேண்டும். ஹல்லேலூயா. ஜீவ கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவருடைய அரசாட்சியில் நாம் ஜெயத்தின் கம்பீரமான கிரீடத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தரிடத்தில் கேட்போமா? ஹல்லேலூயா. எங்களுக்கு நம்பிக்கையும் சந்தோஷம் மகிழ்ச்சியின் கிரீடமாக இருக்கிற தேவனை துதிப்போமா? ஹல்லேலூயா. துதிகளின் மத்தியில் வாசமாக இருக்கிற எங்கள் பரலோக தேவனே, ராஜமுடியாய் ராஜீகிற அலங்காரமாக இருக்க எங்களை நீர் எடுத்து பயன்படுத்துங்கப்பா. எங்கள் பெருமைகள் ஒன்றுமில்லாதபடி எங்களை மன்னித்து இந்த 10வது மாதத்தில் எங்களை கத்தாவே கிரீடத்தை பெற்றுக்கொள்ள, பரம அழைப்பின் பந்தயத்தை பெற்றுக்கொள்ள அப்பா, அழிவில்லாத கிரீடத்தை பெற்றுக்கொள்ள எங்கள் தேவ பிள்ளைகளுக்கு கிருபை தாங்கப்பா. துதி கன மகிமை உமக்கே செலுத்துகிறோம் அப்பா. வாலிப பிள்ளைகளை ரட்சித்து கொள்ளுங்க, தேசத்தை பாதுகாத்து கொள்ளுங்க. இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் பிதாவே, ஆமேன், ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக, அலங்கார கிரீடமாக இருக்க உதவி செய்வாராக. ஆமேன்.